சாவித்ரி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் பயின்று கொண்டிருப்பது சாவித்ரி காவியத்தின் புத்தகம் 6, த புக் ஆஃப் ஃபேட், விதியின் புத்தகத்தின் 2வது காண்டமாகிய த வே ஆஃப் ஃபேட் அண்ட் த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், விதியின் போக்கும் வேதனையின் புதிரும் என்ற காண்டத்தை பயின்று வருகிறோம். 7 பகுதிகளை கொண்டு அமைந்துள்ள இந்த காண்டத்தில் முதல் 5 பகுதிகளை பார்த்து விட்டோம். 6ஆம் பகுதியை சென்ற வாரத்தில் ஆரம்பித்திருந்தோம். அந்த 6வது பகுதி ஆரம்பித்தது மன்னர் அஸ்வபதியின் கேள்வியாக. நாரத முனிவர் அரசியின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளித்துவிட்டு இருந்த நிலையில் அஸ்வபதி மன்னர் நாரதரிடம் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு மேலும் அவருக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. அதாவது தன்னுடைய மகளை பற்றியது அது. ஆகவே அதை கேட்கின்றார். அவதாரம் எடுத்து வந்துள்ள சாவித்ரி, ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் 18 ஆண்டுகள் கடின தவம் இருந்து தெய்வீக அன்னையை தரிசித்து அவளுடைய வரமாக சாவித்திரியை பெற்றிருக்கிறார் என்று. ஆகவே சாவித்திரியோடு வெல்லற்கரிய ஒரு சக்தி வந்திருக்கின்றது அல்லவா? அந்த சக்தியோடு வந்தவளுக்கும் கூட நீங்கள் சொல்லுகின்ற விதி பொருந்துமா? அவளுடைய வாழ்க்கையிலும் விதி விளையாடுமா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். அதோடு நம்ம போன வாரத்தில் பார்த்துருந்தோம். இப்போ மறுபடி நாரதருடைய பதிலாக ஆரம்பிக்கின்றார் பகவான். இந்த காண்டம் இறுதி வரையிலும் நாரதர் பேசிக்கொண்டே போகின்றார். இறுதியாக அவர் வேறு எதுவும் சொல்லாதபடிக்கு நேரே ஒரு கூரம்பானது பாய்வது போல விண்ணுலகை நோக்கி ஏகினார் அப்படின்னு முடியும் அது. இப்போ இதில் பார்க்கும் பொழுது மன்னருடைய பதிலுக்கு நாரதர் நேரடியாக ஒரு பதிலை கொடுக்கவில்லை. மன்னர் கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில் அவரிடமிருந்து வரவில்லை. எப்படிப்பட்ட பதில் வருகிறது, மேற்கொண்டு நாரதர் என்னவெல்லாம் சொல்ல போகிறார் என்பதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இன்று 696வது வரியிலிருந்து 736வது வரி வரை பார்க்கறதுக்கு இருக்கும். மிக ஆழமான கருத்துக்கள் வருகின்றன. பகவான் ஏற்கனவே சொன்ன கருத்துக்களும் இதில் வருகின்றன. சில கருத்துக்களை பகவான் மீண்டும் மீண்டும் சொன்ன போதிலும் அவற்றை மிக்க நளினத்துடன் எடுத்து சொல்வதுதான் இந்த காவியத்தினுடைய அழகு, நயம். படிப்பவர்களுக்கு அலுப்பு தட்டாத வகையில் கருத்துக்களை அமைத்திருப்பது தான் இதை மகாகாவியமாக ஆக்கிறது. சாவித்ரி இஸ் அ மேக்னம் ஓப்பஸ் என்று சொன்னது முற்றிலும் பொருத்தமாக இருக்கும் இதை ஆழ்ந்து படித்து வருபவர்களுக்கு. இந்த பெரும் இலக்கிய படைப்பு அதனுடைய ஒரு பகுதிக்குள்ளே தான் நம்ம இப்போ நுழைஞ்சிருக்கோம். இந்த ஒரு பகுதியிலேயே நமக்கு தெவிட்டாத இன்பங்களை அள்ளி தருகின்றாள் சாவித்ரி. முழு காவியத்தையும் நாம் படித்தோமானால் மிக மிக அழகாக இருக்கும். அதிலேயே ஒன்றி போய்விட முடியும். இனி இன்றைய வரிகள். But Narad answered, covering truth with truth. O Ashwapati, random seem the ways along whose banks your footsteps stray or run, in casual hours or moments of the gods, yet your least stumblings are foreseen above. ஆனால் நாரதர் உண்மைதனை உண்மையால் மறைத்தவாறு பதில் உரைத்தார். ஓ அஸ்வபதி, செல்தளங்களில் தொடர்பின்மை மேலோட்டமாக தோன்றுகிறது. உன் பாதச்சுவடுகள் எவருடைய படுகைகளில் அலைந்து திரியினும் ஓடினும், சாதாரண பொழுதுகளிலும் அல்லது கடவுள்களோடு ஒன்றித்த கணங்களிலும் உனது மிக மிக அற்பமான தடுமாற்றங்கள் கூட மேனிருந்து முன்னுரைக்கப்பட்டவையே. இதில் முதல் வரியே மிக அற்புதமாக அமைந்திருக்கின்றது. நாரதர் உண்மைதனை உண்மையால் மறைத்தவாறு. இப்போ அஸ்வபதி மன்னர் கேட்ட கேள்வி, வெல்லற்கரிய சக்தியுடன் வந்த சாவித்திரிக்கும் விதி என்பது பொருந்துமா? இல்லை, அவளுக்கு பொருந்தாது என்று அவர் சொல்லிவிட்டால்
அந்த கதையினுடைய சாரமே போய்விடும். அதாவது அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டு, அதனுடைய சுவையானது போய்விடும். ஏன்னா முன்னாடியே ஒரு நாவலுடைய முடிவை தெரிந்து கொண்டு விட்டோமானால் அதில் வந்து சுவையே இருக்காது. அது இப்போ சாவித்திரி வெல்லப் போகிறாளா இல்லது விதி அவளை வெல்லப் போகின்றதா என்பது தான் கேள்வி. அதனால் நாரதருக்கு தெரிந்த உண்மையை அவர் என்ன செய்கின்றார், மற்றொரு உண்மையால் மறைத்தவாறு கூறுகின்றார். அவர் பேசப்போவது முழுவதும் உண்மையே. ஆனால் நேரடியாக மன்னர் அஸ்வபதி கேட்ட கேள்விக்கு பதிலாக அது அமையாதபடி மற்ற உண்மைகளை அவர் எடுத்துச் சொல்வதன் மூலமாக அஸ்வபதி மன்னருக்கு உணர்த்துகிறார் சாவித்திரி வெல்லப்போகிறாள் என்பதை. ஆனால் நேரடியாக அது இல்லை, அமையவில்லை. வெல்லலாம், வெல்லாமலும் இருக்கலாம் அப்படின்ற அந்த ரெண்டுமே அங்கே வரல. உண்மையை உண்மையால் சொல்லி கொண்டு போகின்றார். எப்படி ஒரு டாக்டர்ஸ் வந்து ஒரு பேஷண்ட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த உறவினர்களிடம் சென்ன நாம் செய்து பார்க்கலாம் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை அவருக்கு ஏதாவது உண்மை தெரிந்திருக்கும், ஆனால் நம்பிக்கை கொடுக்குமாறோ அல்லது பார்க்கலாம் என்ற ஒரு பதிலை சொல்லுவார். அதாவது அந்த உறவினர்களுக்கு முற்றுமான உண்மை தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும், டாக்டருக்கு என்னவென்று தெரியும். ஆனால் அவருக்கும் மேலே ஒரு டாக்டர் இருக்கின்றார், அவர் என்னென்ன தீர்மானித்திருக்கிறாரோ அதன்படி தான் நடக்கும். ஆனால் தான் அவர்களால் வந்து நிச்சயமான பதிலை சொல்ல முடிவதில்லை. அதே போல் இங்கே நாரதருக்கு உண்மை முற்றிலுமாக தெரியும். டாக்டர்களை போல அல்ல, இவருக்கு முற்றிலுமான உண்மை தெரியும். அந்த உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் அவர் இங்கே வந்திருக்கின்றார். ஓ அஸ்வபதி, செல் தடங்களில் தொடர்பின்மை மேலோட்டமாக தோன்றுகிறது. அவர் கோரிக்கொண்டு போகின்றார். நீ போகின்ற வழியெல்லாம் பார்த்தால் வந்து ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாதபடி இருக்கிறது போல இருக்கு. அதே போல நீ எங்கெங்கே சென்று போனாலும், எந்த இடங்களுக்கு சென்று போனாலும், அங்கே அலைந்து திரிந்து ஓடி இருந்த போதிலும், எந்த இதில் சாதாரண பொழுதுகளிலும் கடவுளோடு ஒன்றித்த நேரங்களிலும், தியானத்தின் பொழுது இல்லது சாதாரண வேலை செய்யும் பொழுது, எந்த நேரத்திலும் நீ எங்கு இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த செயலை செய்து கொண்டிருந்தாலும், உன்னுடைய அந்த லீஸ்ட் ஸ்டம்பிளிங்ஸ், சின்ன தடுமாற்றங்கள் கூட யார் இறைவனால் அங்கே மேலிருந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு தெரியும், நாம் தவறு செய்வது போல் இருக்கும், தவறு செய்துவிட்டோம் என்று நாம் நினைத்து வருந்தி கொண்டிருப்போம். ஆனால் அந்த தவற்றின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் அந்த தவறை செய்யுமாறு பணித்திருக்கின்றான். அதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. அதே போல் எவருடைய படுகைகளில் அப்படின்றபோது இந்த இடத்துல வந்து மனிதனானவன் எந்த நிலையில் இருந்தாலும், அவன் கர்மயோகத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் சரி, அல்லது தியானத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் சரி, அல்லது சந்நியாச யோகத்தில் இருந்தாலும் சரி, வேறு எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அல்லது இறைவனையே மறுத்தாலும் கூட, எங்கு சென்றாலும் கூட அவனுடைய ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் கூட வந்து இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது தான் என்று அவர் கூறுகின்றார். அப்போது இங்கே மறைமுகமாக அவர் சொல்வது என்னவென்றால், இந்த சாவித்திரிக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த துன்பமும் கூட இறைவன் கொடுத்துள்ளது தான் என்று ஒரு முதல் கருத்தாக எடுத்து சொல்கின்றார். இந்த நாம் அற்பமான தடுமாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறது கூட என்னன்னு சொன்னால், தவறு செய்கிறது அல்லது வழி தவறி போதல். ஒரு வழியை பின்பற்றி கொண்டு வருகின்றோம், ஒரு குருவை பின்பற்றி கொண்டு வருகின்றோம், பிறகு அதிலிருந்து தவறி போய் வேறொன்றின்பால் ஈர்க்கப்பட்டு அங்கே சென்று அதில் வந்து ஒரு திருப்தி வராமல் மறுபடி பழையதற்கோ வந்து அல்லது வேறு ஒரு புதியதை ஒன்று கை கொண்டோ செல்கின்றோம். அதைத்தான் இங்கே வந்து தடுமாற்றங்கள்னு அது சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த தடுமாற்றம் கூட நம்முடைய உயர்வுக்கான வழியே. அதைத்தான் நீங்கள் இதே கருத்துக்களை முன்னாலும் வந்து பகவான் சொல்லியிருப்பார். உன்னுடைய வீழ்ச்சியின் மூலம் நீ பாடங்களை கற்றுக்கொள்கிறாய் என்று வந்து 3வது கேண்டோ நாங்கள் பார்த்துருந்தோம். புக் 1 கேண்டோ 3ல் இதுவே தான் வந்திருந்தது, இதே போன்ற கருத்துக்கள். Infallibly, the curves of life are drawn following the stream of time through the unknown. They are led by a clue the calm immortals keep. எவ்வித கவனக் குறைவுமின்றி வாழ்வதன் வளைவுகள் வரையப்பட்டுள்ளன. அறியாதவற்றினூடு
காலமதன் ஒழுக்கினை பின்பற்றியவாறு. அவை அமைதியான நிலை பேறுகள் பேணுகின்றதோர் நூல் உருளையால் வழி நடத்தப்படுகின்றன. ரொம்ப ஒரு அருமையான உதாரணத்தை இங்கே பகவான் காட்டியிருக்கின்றார். அதனுடைய விளக்கத்தை நாங்கள் கீழே கொடுத்துருக்கேன், நீங்களும் படித்திருந்திருப்பீர்கள். எவ்வித கவனக்குறைவுமின்றி வாழ்வதன் வளைவுகள் வரையப்பட்டுள்ளன. இந்த வரியை எபிகிராமா அவர் கொடுக்கல. எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது, என்னன்னு தெரியல. என்ன கேட்டால், இறைவன் ஒரு சின்ன மூமெண்ட்டை கூட, மனிதனுடைய ஒரு சிறு அசைவை கூட முன்கூட்டியே தீர்மானித்திருக்கின்றான். அதுதான் இங்கே பகவான் ரொம்ப அழகாக சொல்கின்றார். இன்ஃபாலியபிளி, எந்தவித தவறும் இல்லாமல், கவனக்குறைவுமின்றி த கர்வ்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் ட்ரான். அது எந்த இடத்தில்? காலமதன் ஒழுக்கினை பின்பற்றியவாறு. அந்த காலம், டைம், இவர் கேபிட்டல் T கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் வாழ்வானது மனிதனுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு பெரிய வரம். அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அவன் இருந்து ஒன்றை பின்பற்றி சென்று இறைவனை அடையப் போகின்றான். எப்படி? த்ரூ தி அன்னோன், தெரியாதவற்றினோடு, அவன் அறியாதவற்றினோடு தான் அவன் செல்கின்றான். சென்ற கணம் வரை நடந்தது என்ன என்பது நமக்கு தெரியும், இனி அடுத்த கணம் வரப்போவது என்ன என்று தெரியாது. அதுதான் அங்கே அறியாதவற்றினோடு ஒன்று. இரண்டாவது, இறைவன் கொடுத்திருக்கின்றான் என்பதையும் அறியாதவாறு, அதாவது உணர்வு நிலையில் முன்னேறாதவாறு அதே நிலையிலேயே வாழ்க்கையானது சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வாழ்க்கை ஒரு ஒழுக்கமாக, அதாவது இப்படி 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 செல்ல வேண்டும் என்று இறைவன் நிர்ணயித்திருக்கின்றானோ அதன்படி அந்த ஒழுக்கினை பின்பற்றியவாறு மனிதனுடைய வாழ்க்கையானது சென்று கொண்டிருக்கின்றது. எப்படி என்பதுதான் மிக அருமையான உதாரணம். அமைதியான நிலை பேறுகள் பேணுகின்றதோ நூல் உருளையால் வழி நடத்தப்படுகின்றன. இதில் விளக்கத்தில் கொடுத்துருக்கிறது, சாதாரண தையல் மிஷினில் கீழே பாபின்னு ஒன்று போட்டிருக்கோம். அந்த பாபினில் நூல் சுத்தப்பட்டிருக்கும். அந்த நூலையும் மேலே இருக்கிற ஊசியில் கோர்க்கப்பட்டிருக்கிற நூல் கீழே போய் அதை இழுத்து கொண்டு ரெண்டுமாக இணைந்து அந்த தையலை போட்டு ஆடையை முடிக்கும். வடிவமைக்க வேண்டிய ஆடையை அவை முடித்து கொடுக்கும். இங்கே மேலே இருந்து வருகின்றது பரமனின் கருணை. அது கீழே சென்று அந்த நூல் உருளையாகிய மனிதனுடைய வாழ்வையும் இழுத்து கொண்டு ஒரு சரியான தடத்திலே நடத்தி கொண்டு செல்கின்றது. ரொம்ப அருமை. இது இந்த வார்த்தையை நான் பார்த்ததே ஸ்ரத்தாவனுடைய கிளாஸில் என்னுடைய புத்தகத்தில் ஓரத்தில் குறிப்பு வச்சுருந்தது. இல்லைன்னா நானும் க்ளூன்னு நினச்சி சாதாரண அர்த்தத்தில் சொல்லியிருப்பேன், குறிப்பு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் அதை படித்தவுடன் தான் இந்த மாதிரியாக அல்லவா அர்த்தம் சொன்னார்கள்னு தோன்றியது. இதை உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் இதை நானே படிச்சிருந்திருக்க மாட்டேன், ஏதோ ஒன்றுன்னு நினச்சின்னு போயிருந்திருப்பேன். இந்த இடத்துல அது ரொம்ப அழகாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கீழே அடியாழத்தில் இருக்குது. எவ்வளோ அருமையான உதாரணம் பாருங்கள். இருளுக்குள்ளே இருக்கின்றது. அது அந்த பாபினுக்கு வேறு ஒரு கவர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கவர்லேருந்து ஒரு லெட் வரும், ஒரு வழி அது வழியாக தான் அந்த நூல் வரும். ஸோ இவ்வளவும் அங்கே பரமன் அமைத்திருக்கின்றான். நீ இருளுக்குள்ளே இருந்த போதிலும் உனக்கு ஒரு வழி. அதனால தான் அங்கே ஒழுக்கினேன்னு கொடுத்துருந்தார் முதல்ல. அந்த தீவிரமான ஒரு ஒழுக்கின் வழியாக அந்த நூலானது வருகின்றது, வாழ்க்கையானது செல்கின்றது. அதை இறைவனானவன் மேலே இருந்து அவன் கீழே இறங்கி இன்வல்யூஷன், அவன் உள்ளே இறங்கி நம்மை இழுத்து கொண்டு மேலே போகின்றான். நாம் இந்த வாழ்க்கையை எந்த விதத்தில் அமைய வேண்டுமோ அந்த விதத்தில் அவன் அமைக்கின்றான். அந்த ஆடை எப்படி அமைய வேண்டும் என்று அவன் நினைத்திருந்தானோ அவ்வாறாக அவன் அமைக்கின்றான். மிக மிக அருமையான உதாரணம். இந்த உதாரணம் சொல்லற்கரிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த வரிகளை நீங்கள் திருப்பி படித்து பார்த்துட்டு இந்த அர்த்தத்தை வச்சுன்னு பாருங்கள், இன்னும் ரொம்ப அழகாக உங்களுக்கு மனசில் பதியும். நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கின்றது, யார் நடத்தி செல்கிறார்கள், என்னவாக வர வேண்டும், அது ஸ்கர்ட்டாக வரணுமா, சட்டையாக வரணுமா, ஜிப்பாவாக வரணுமா, பேண்ட்டாக வரணுமான்றெல்லாம் அவன் தீர்மானிச்சிருக்கான். அந்த துணியை தீர்மானிக்கிறது கிடையாது. அது எப்படி வரணுன்றத அவன் வடிவமைத்திருக்கின்றான். அதன்படியாக
இவனையும் இழுத்து கொண்டு செல்கின்றான். This blazoned hieroglyphs of Prophet mourns a meaning more sublime in symbols rites than sealed thought wakes to. But of this high script, how shall my voice convince the mind of earth? தீர்க்க தரிசன புலர்காலையின் இந்த மரபு சின்னங்களை கொண்டுள்ள புனித குறியீடு, இக்குறியீடுகளின் கண் அதி ஆழம் கொண்டதோர் அர்த்தம் பதிவாயுள்ளது. மறைவாயுள்ள சிந்தனை பொருளின் விழிப்பதனை விடவும் ஆயின் இவ்வுயர் ஆணைதனை உலகின் மனமதில் என் குரல் எங்கனும் மெய்ப்பித்து காட்ட இயலும். இந்த வரிகள் அவதாரம் எடுத்து வந்துள்ள சாவித்திரியையே குறிக்கின்றன. முதல் வரிகளில் சொன்னது எப்படி மனிதனுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது என்று கடவுள் வழிநடத்தி கொண்டு செல்கிறான் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது சாவித்திரியை பற்றி அவர் சொல்கின்றார். ஏன்னா அஸ்வபதி மன்னருக்கு ஒரு விடையை கொடுக்க வேண்டும். அந்த விடை கொடுப்பதை முதல்ல ஒரு சின்ன பீடிகை போட்டுவிட்டு அப்புறம் இதை சொல்ல ஆரம்பிக்கின்றார். எப்படி அவள் இந்த தீர்க்க தரிசன புலர்காலே, அதாவது முதல்ல பார்த்தோம் சிம்பிள் டான், வெரி ஃபர்ஸ்ட் கேண்டோ சிம்பிள் டான், அது ஒரு புலர்காலையின் குறியீடு தான் அது அன்றைய தினம். அந்த புனித குறியீட்டை கொண்டு இவள் பிறந்திருக்கின்றாள். அந்த மரபு சின்னங்களை கொண்டுள்ள புனித குறியீடு சாவித்திரி. அந்த குறியீட்டின் கண் அதிக ஆழம் கொண்டதோர் அர்த்தம் பதிவாயுள்ளது. அவளுடைய பிறவி, அவளுடைய வாழ்வு, அவளுடைய திருமணம், அவள் எதிர்கொள்ளப் போவது எல்லாமே அதிக அர்த்தம் வாய்ந்தது. சாதாரண மனிதர்களைப் போல் அல்ல அவளுடைய வாழ்க்கை. அந்த சாதாரண மனிதர்கள் பட வேண்டிய துயரம் பட வேண்டும் என்று அடுத்தாப்போர் சொல்ல போகின்றார். ஆனால் அவள் பிறந்ததன் அர்த்தமே வேறு ஒரு பெரிய பணிக்காக அவள் வந்திருக்கின்றாள். ஆனால் தான் அர்த்தம் பதிவாயுள்ளது. அவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அர்த்தம் பொதிந்துள்ளது என்று நாரதர் கூறுகின்றார். ஆனால் அவர் என்ன சொல்றார்? ஆஃப் திஸ் ஹை ஸ்கிரிப்ட், இந்த இவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு ஆணை அவள் அதை கொண்டு வந்திருக்கிறாள், அதை நிறைவேற்றப் போகின்றாள். அதை பற்றி நான் எத்தனை சொன்னாலும் தான் எப்படி இந்த மனுஷங்களுக்கு புரிய வைக்க முடியும்? அந்த மனதிற்கு என்னால் புரிய வைக்க முடியாது. அப்படிப்பட்டதும் ஒரு பெரிய அர்த்தத்தையும் வாழ்க்கைக்கான பொருளையும் அவள் கொண்டு வந்திருக்கின்றாள். மனித வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கான ஒரு கருவியுடன் நீ சொன்னாயே வல்லமை அதோடு வந்திருக்கின்றாள். அந்த வல்லமையை என்னால் எப்படி எடுத்து சொல்ல முடியும்? அப்படியே நான் சொன்னாலும் கூட சாதாரண மனித மன அளவில் இருக்கின்ற உங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? இது அவர் அஸ்வபதி மன்னரை மனதில் கொண்டு சொல்லவில்லை, பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார்களே ராணி, அவர்களையும் மற்றவர்களையும் நோக்கி. அதாவது மற்றவர்கள் இந்த இடத்துல வேறு யாரும் இல்லை, ஆனால் உலகத்தினருக்காக, நம்மை போன்றவர்களுக்காகன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவுதான் சொன்னாலும், சாவித்திரியை பற்றி எவ்வளவுதான் சொன்னாலும் நிறைவுறாது. அது முடிவே இல்லாதது. அது எந்த பரிமாணத்திலும் அவளை எடுத்து சென்றாலும், எங்கு சென்றாலும் அவள் உயர்ந்தே இருப்பாள், நம்மால் எட்ட முடியாத அளவிற்கு. அது அவளுடைய குழந்தையின் வளர்ச்சி பருவத்தில் பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு உண்மையை பகவான் அங்கே தெரிவித்திருந்திருப்பார். அவ்வளவு எட்டா உயரத்தில் இருக்கின்றார். நெருங்க ஆசைப்படுகிறார்கள், ஆனால் போக முடியவில்லை. அவளுடைய ஒளியை அவர்களால் தாங்க முடியவில்லை. யாரெல்லாம் மலர்களைப் போல திறவாய் இருக்கிறார்களோ அவர்களால் அந்த இதை தாங்க முடிகின்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக கொடுத்திருப்பார் பகவான். அதனால் இந்த இடத்துல நான் என்ன சொன்னாலும் இந்த உலகத்திற்கு புரிய போவதில்லை. ஆகவே அந்த வல்லமையை பற்றிலாம் நீ அறிந்திருப்பதோடு வைத்துக்கொள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கின்றார். உனக்கு தெரிகின்றது உண்மை, ஆகவே அந்த அளவிலோடு மன்னரே நீர் வைத்து கொள்ளும், அவ்வளோதான், வேறு அதுக்கு மேலே என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே சாதாரண மனிதர்களை பற்றி அதை பேச ஆரம்பிக்கின்றார் பகவான். Heaven's wiser love rejects the mortal's prayer. Unblinded by the breath of his desire,
Unclouded by the mist of fear and hope, it bends above the strife of love with death. It keeps for her her privilege of pain. மனிதனின் வேண்டுதலை ஸ்வர்க்கத்தின் தெள்ளிய அன்பு மறுதலிக்கின்றது. அவனது மனிதனுடைய அவாவின் உயிர்ப்பால் குருடாக்கப்படாமல், அச்சம் நம்பிக்கை எனும் பனிமூட்டங்களால் சூழப்படாமல், அன்பு இறப்போடு கொண்ட கடுமுயற்சிக்கு மேலே கருணையால் அது வளைந்து நிற்கின்றது. அது அவளுக்காக அவள் துயருக்கான தனிச் சலுகையை பொதிந்து வைத்துள்ளது. இங்கு ஈட்டுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஸ்வர்க்கத்தின் தெள்ளிய அன்பினை. அதே போல அவளுக்காக என்பது உலகுக்காக, உலகின் துயருக்காக. உலகு படுகின்றதே துயரம், ராணி கேட்ட அந்த துயரம், உலகின் துயரம், அதற்கானது. இங்கு குறிப்பிடப்படும் தனிச்சலுகை என்பது அமரத்துவம். உலகு இறுதியாக எட்ட வேண்டிய நிலை அமரத்துவமே. உலகு மேற்கொள்ளும் துயரங்களுக்கு பரமன் பரிசாக அமரத்துவத்தை அளிக்க இருப்பதாலேயே மனிதனின் சாதாரண வேண்டுதல்களை இறைவன் மறுத்து விடுகிறான். இதைத்தான் பகவான் இறுதி வரியில் குறிப்பிடுகிறார். இப்போ அது போயிடுது. அந்த முதல் 707 ஒரு கருத்தை சொல்லிவிட்டு இப்போ அடுத்தாப்புல ஒன்று வருகின்றது. ஏன்னா அந்த விதியானது இவளுக்கும் பொருந்துமா அப்படின்னு அவர் கேட்கின்றார். அப்போ அஸ்வபதி மன்னர் அவளுக்கான ஒரு தனி சலுகையை கேட்பது போல இருக்கின்றது. அவள் அவதாரம் அல்லவா, அவளுக்கு தனி சலுகை காட்டப்படுமா என்று கேட்கின்றார். அதற்கு நாரதர் பதில் சொல்கின்றார், மனிதனின் வேண்டுதலே ஸ்வர்க்கத்தின் தெள்ளிய அன்பு மறுதலிக்கின்றது. Heaven's wiser love rejects the mortal's prayer. ரொம்ப அருமையான வரி. இதையும் எப்படி எபிகிராம்னு சொல்லாதிக்கு விட்டாங்களோ எனக்கு தெரியல. அது அவ்வளோ இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ப்ரேயர்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணப்பட வேண்டும், நமக்கு விடையை நாம் கேட்பதை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான பதில் இது. எப்பெல்லாம் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறவில்லையோ, அன்னையிடம் வைத்த வேண்டுகோள் நிறைவேறவில்லையோ, அவள் நிறைவேற்றி கொடுக்கவில்லையோ, அப்போ இந்த லைன் எடுத்து படிச்சுக்கணும் நம்ம. ஹெவன்ஸ் வைசர் லவ், தெள்ளிய அன்பு, ஸ்வர்க்கத்தினுடைய இறைவனுடைய மாறுதலில்லா அன்பானது, இது உனக்கு கிடைத்தால் நல்லதில்லை, ஆனால் உனக்கு இப்பொழுது அதை நான் மறுக்கிறேன் என்று மறுத்தளித்து விடுகின்றது. ஆக இங்கே நாரதர் சொல்ல வருவது, சாவித்திரி அந்த சத்யவானுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீங்கள் வேண்டுவது போல சாவித்திரி அதிலிருந்து விலக முடியாது. அவள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வேண்டுதல்கள், முக்கியமாக ராணியோடது வேண்டுதலானது, ஏன்னா ராணி தானே சொல்கின்றாள், நீ போ மறுபடி ரதம் ஏறி சென்று இன்னொருவனை தேர்ந்தெடுத்து வா அப்படின்னு சொல்ல. அப்போ இந்த விதியை வென்று விடலாம் என்று அவள் நினைத்து கொண்டிருக்கின்றாள். ஆக இந்த விதியை வெல்ல முடியாது. அது சாவித்திரிக்கு அளிக்கப்படவில்லை, அவள் அதற்குள்ளே சென்றுதான் ஆக வேண்டும் என்று கூறுகின்றார் இங்கே நாரதர். ஆக அவன் சொர்க்கத்தின் அன்பானது மறுதளித்து விடுகின்றது. இது மனிதனுடைய இங்கே அந்த அவன் கொள்கின்ற ஆசையானது அப்படியே உயிர் துடிப்போடு இருக்கின்றது. அதனால் அது குருடாக்கப்படவில்லை. இவன் இப்போ கேட்டிருக்கானே, இதை கொடுத்துடலாமா அப்படின்றதுலாம் இல்லை. அது அன்பிளைண்டட், அதை கன்சிடரே பண்ணலை. ஏன்னா அதற்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும், இன்னது கிடைத்தால் இந்த ஆன்மா முன்னேறும், அவ்வளவுதான். அவன் மொத்தமாக டொட்டாலிட்டியாக பார்க்கின்றான், அவன் ஹோலிஸ்டிக்காக பார்க்கின்றான். ஆனால் நாம் பார்ப்பது இந்த நேரத்துக்கு உரிய ஒன்றை மட்டுமே. அதனால் இங்கே நம்முடைய ஆசைகளின் உயிர்ப்பால் அது குருடாக்கப்படாமல் அவன் இருக்கின்றான். அதே போல அச்சம் நம்பிக்கையினும் பனிமூட்டங்களாலும் சூழப்படவில்லை. நமக்கு தான் அதெல்லாம் இருக்கின்றது, அவனுக்கு எதுவுமே கிடையாது. ஐயோ இது கொடுக்கலன்னா அவன் அப்படி ஆயிடுவானோ, ஒருவேளை வராமல் போய்விடுவானோ என்ற எண்ணம்லாம் அதற்கு கிடையவே கிடையாது. அது தெளிவாக தெரியும், இந்த ஆன்மா பிறவி எடுத்து வந்துள்ளது, இது இந்த இடத்தை அடைய வேண்டும் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதற்கான வழிகளை அவன் ஏற்கனவே வரைந்து விட்டான். அந்த வழியில் அந்த ஆன்மாவை அவன் நடத்தி கொண்டு போகின்றான்.
ஆகவே இடையிடையே வருகின்ற மனிதனுடைய லோவர் வைட்டல், நம்ம அன்றைக்கி பார்த்து கொண்டிருந்தோம், லோவர் வைட்டல் கீழியல்பினால் வருகின்ற ஆசைகளினால் எதுவுமே அவன் அசையவில்லை. அவற்றால் அசையாதபடிக்கு இதை வழிநடத்தி கொண்டு போகின்றான். அன்பு இறப்போடு கொண்ட கடுமுயற்சிக்கு மேலே, அதாவது இது எல்லாவற்றிற்கும் மேலே இறைவன் நின்று கொண்டிருக்கின்றான். அப்படியே கருணையால் அந்த ஆன்மாவை போர்த்தி கொண்டு நிற்கின்றான். அன்பும் இறப்பும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கின்றன. கடைசியில் த டிபேட் ஆஃப் லவ் அண்ட் டெத், புக் 10ல் கேண்டோ 3, த டிபேட் ஆஃப் லவ் அண்ட் டெத். அது ரெண்டும் இந்த புவியில் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கின்றன, எது வெல்வது என்று. முதல் கேண்டோலையும் அது வரும். அந்த மூன்றுக்கு நடுவில் அங்கே நின்று கொண்டு எதற்கு அவள் பதில் சொல்ல வேண்டும் என்று அங்கேயும் வருவது. முதல்லையும் சொல்லியிருக்கின்றார், இங்கே நடுவில் வருகின்றது, பிறகு கடைசியிலும் வருகின்றது, 10வது புத்தகத்திலும் வருகின்றது. அது பகவான் சொன்ன கருத்தை திருப்பி சொல்லி கொண்டு போனாலும் அந்தந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி அவர் சொல்லும் பொழுது ஆம் அப்படின்னு நம்மளால் ஒத்துக்கொள்வதற்கு முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான கருத்துக்கள் அந்தந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் பொருந்தி இருக்கும். மேலே கருணையால், இந்த ஆன்மாவின் மேல் கொண்ட கருணையால் அது அந்த ஆன்மாவை அப்படியே போர்த்து கொண்டு வழி நடத்துகின்றது. அது அவளுக்காக அவள் துயருக்கான தனிச்சலுகையை பொதிந்து வைத்துள்ளது. ஏன்? இதற்கு காரணம் என்ன? இவ்வளெல்லாம் இருந்தாலும் உடனே கொடுக்காதபடிக்கு இந்த துயரத்திலே அது வந்து கொண்டு இருக்கட்டும் என்றெல்லாம் ஏன் சொல்லினா, அவளுக்குன்னு இந்த உலகுக்குன்னு ஒரு தனி சலுகை இருக்குது. வேறு யாராலும் அங்கே வேறு எந்த உலகாலும் இந்த நிலையை அடைய முடியாது, அதாவது அமரத்துவத்தை அடைய முடியாது. மற்ற உலகங்கள் நிலைத்தவை, அங்கு இருக்கின்ற கண்டிஷன்ஸ் நிலை யாவுமே ஒரே மாதிரியானவை, அதிலிருந்து மாற்றமே கிடையாது. ஆனால் இங்கே பூமியில்தான் அவன் கீழே இறங்கி மேலே போய் திருப்பி கீழே இறங்கி என்று பல விதத்திலும் பயணம் செய்து பிறகு இறைவனை அடைய முடியும், இறைவனோடு ஒன்ற முடியும், அமரத்துவத்தை அடைய முடியும் என்ற நிலை பூமியில் மட்டும்தான் இருக்கின்றது. அதற்காக சலுகை தான் இந்த துயரம். அதாவது அதை அடைய வேண்டும் என்பதற்காக இறைவன் எல்லாவற்றையும் அமைத்திருக்கின்றான். இந்த துயரங்களையும் இல்லாவிட்டால் முழு இன்பமாகவே அமைந்திருந்தால் மனிதன் அதை உணர்ந்திருக்க மாட்டான். முதல்ல நாரதர் சொன்னது அதுதான், முற்றுமாக இன்பமாக இருந்திருந்தால் மனிதன் அப்படியே இருந்து விடுவான் என்றுதான் அந்த துன்பம் வலி என்ற கடவுளரின் சம்மட்டி அடி வந்தது என்று சொல்லியிருப்பார். இப்போ மறுபடியும் அதே கருத்து தான் வருகின்றது. அந்த தனிச்சலுகையை பெறுவதற்காக இறைவன் மனிதனுடைய வேண்டுதல்களை மறுத்து விடுகின்றான், அவனுடைய தெள்ளிய அன்பு கொண்டு மறுத்து விடுகின்றான். சில சமயங்களில் கொடுத்தும் அவன் அருள் பண்ணுகின்றான். 2 விதமாகவும் இருக்கின்றது, மறுத்தும் அருள் செய்கிறான், கொடுத்தும் அருள் செய்கின்றான். இரண்டுமே மனிதனை அவனுக்குரிய வழியில் வழிநடத்தி செல்வதற்காகவே. A greatness in thy daughter's soul resides that can transform herself and all around, but must cross on stones of suffering to its goal. நினது புத்திரியின் ஆன்மாவிலே பேராண்மை ஒன்று வதிகின்றது. அதனால் அவளையும் அவளை சூழ்ந்துள்ளது அனைத்தையும் உருமாற்ற இயலும். ஆனால் தன் இலக்கினை அடைய கடும் துயரப்பாறைகளை கடக்க வேண்டும். இங்கே வரிகள் 713 719 வரை சாவித்திரியை பற்றிய வரிகள். 713 நாரதர் எ கிரேட்னஸ் அவளுக்குள் இருப்பதை சுட்டி காட்டுவதன் மூலமாக அவள் வல்லமையை ஒப்புக்கொள்கிறார். அஸ்வபதி மன்னர் சொன்னார் இல்லையா, வெள்ளற்கரிய சக்தியோடு அவள் வந்திருக்கிறாள் என்று, அதை இவரும் ஒப்புக்கொள்கின்றார். அந்த ஆன்மாவிலே இப்போ சாதாரண மனித பிறவியாக இருக்கும் பொழுது அது அங்கே தெரியல, ஆன்மாவுக்குள்ளே இருக்கின்றது. ஆனால்தான் சாவித்ரி த புக் ஆஃப் யோகாவில் தனது ஆன்மாவுக்குள்ளே சென்று தன்னுடைய அந்த வல்லமையை பெற்று வருவாள். எப்படி நான் இறைப்பனை வெல்வது என்று அவளுக்கு ஒரு குரல் சொல்கின்றது. நீ இந்த வேலையை எடுத்து முடிக்கவில்லை என்று நான் போய் சொல்லவா, மேலே போய் சொல்லவா என்று கேட்கும். அப்பொழுது அவள் கேட்பாள், நான் சாதாரண மனுஷிதானே, என்னால் எப்படி இதை வெல்ல முடியும், எனக்கு தெரியவில்லையே என்று அவள் கேட்கும் பொழுது அந்த குரல் சொல்லும்,
உனது ஆன்மாவிற்குள் சென்று உனது வல்லமையை பெறு என்று சொன்னது. அது புக் ஆஃப் யோகாவில் வரும், இந்த ஃபர்ஸ்ட் கேண்டோலேயே அது வரும். அது அப்போது சாவித்திரியும் தனது ஆன்மாவுக்குள் சென்று தான் தனக்கு உண்டான ஆற்றலை பெறுகின்றாள். அவளுடைய சாதாரண புற வாழ்க்கையில் அவள் சாதாரண மனுஷியை போல் தான் இருந்து கொண்டிருக்கின்றாள். அவளையும் துயர் வாட்டுகின்றது. இந்த ஒரு வருட காலமும் அவள் தன் மனதுக்குள்ளேயே வைத்து மருகி கொண்டிருக்கின்றாள். எல்லாமே பகவான் சொல்லிவிட்டு கடைசியில் இங்கே அவள் ஆன்மாவுக்குள் செல்கின்ற பயணத்தை பற்றியும் அதனால் அவள் பெறுகின்ற அந்த எழுச்சியை பற்றியும் அவளுடைய அழகு மிளிர்வதை பற்றியும் பகவான் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஆகவே அவளுக்குள்ளே அவளுடைய ஆன்மாவிலே பேராண்மை ஒன்று வருகின்றது. அது என்ன செய்ய முடியும்னு சொல்கின்றார், அவளையும் அவளை சூழ்ந்துள்ளதையும் மேலே மாற்றி கொண்டு வர முடியும். இப்பொழுது இருக்கின்ற நிலையிலிருந்து உருமாற்றுவதற்கு அவளால் முடியும் அப்படின்னு அதையும் அவர் சொல்ல. இப்போ பாருங்க, அஸ்வபதி மன்னருடைய கேள்விக்கு நேரான பதில் வருகின்றது. ஆனால் என்ன சொல்கின்றார், ஷுட்டோ வில்லோ போடாதபடிக்கு கேன்னு போடுறார், மாற்ற இயலும்னு தான் சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். சாவித்திரியோட அம்மா எடுத்துக்கொள்வார்கள், இல்லையே என்றோ கேனாட்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை முடியாமல் போய்விட்டால் அப்படின்னு அம்மா எடுத்துக்கலாம். ஆனால் அஸ்வபதி மன்னர் அவளால் முடியும், அந்த நிச்சயமான ஒரு பதிலே அவளால் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த இரண்டு விதமான கேரக்டர்ஸையும் அங்கே பகவான் காட்டியிருக்கின்றார். நமக்குள்ளே ஒன்று இருக்கின்றது, அது சொல்கின்றது உன்னால் உருமாற இயலும், உருமாற்றம் அடைய முடியும், அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று நமக்குள்ள இருக்கும் பொழுது அது ஒன்று சொல்கின்றது இல்லை இல்லை முடியாதோ என்னமோ, இன்னொன்று சொல்கின்றது ஆம் முடியும். இந்த இரண்டு விதமான சக்திகளும் நமக்குள்ளே இருக்கின்றன. அதை பகவான் இங்கே உள்ளர்த்தமாக காட்டுகின்றார். அவளால் உருமாற்ற இயலும், உன்னால் உருமாற இயலும் என்பதைத்தான் இங்கே பகவான் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அதற்கான உன்னுடைய ஆன்மாவில் அதற்கான சக்தி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மனிதனே, நீ அதை ஏற்றுக்கொண்டேயானால் உன்னால் அது உருமாற்றம் பெற முயலும். உன்னை மட்டுமல்ல, உன்னை சூழ்ந்திருப்பவர்களும். அதனால்தான் அன்னையும் பகவானும் இங்கே வேண்டியது சாதாரண மனித வாழ்வு தெய்வீக வாழ்வாக மலர வேண்டுமென்று. ஒரு மனிதன் அடைந்து விட்டாலும் போதும், அது அடுத்தபடி என்று சென்று கொண்டே இருக்கும் என்று அவர்கள் உறுதியாக கூறினார்கள். ஆனால் கடைசி வரியில் போடுறார் பாருங்க, பட் மஸ்ட் கிராஸ் ஆன் ஸ்டோன்ஸ் ஆஃப் சஃபரிங் டு இட்ஸ் கோல். தன்னுடைய இலக்கை அடைவதற்கு அவளும் அந்த கஷ்டத்துக்குள்ளே போகணும். அது மாற்றி அமைக்க முடியாதது. அது அதற்குள்ளே சென்றால்தான் அங்கே அவளால் அதை அடைய முடியும். இதைத்தான் நம்ம முதல்லையே பார்த்துருந்தோம். அந்த வரிகள் 324 இறை தூதர் உலகிற்கு உதவி புரியவரின் புவியின் ஆன்மாவை உயரங்களுக்கு இட்டு செல்லும்போது தான் நெகிழ்த்த வந்த நுகத்தடியினை அவருமே சுமத்தல் வேண்டும், தான் சுகப்படுத்த வந்த பெரு வலியினை பொறுத்தல் வேண்டும். இதை முதல்லையே சொல்லியிருக்கார். சொன்ன கருத்து திரும்பி வருகின்றது. ஆனால் அந்த இடத்தில் ஒரு மாதிரி வருகின்றது, இந்த இடத்துல கடக்க வேண்டும். ஷீ மஸ்ட், பட் மஸ்ட்ன்னு போடுறா. இந்த இடத்துல மஸ்ட் வந்திருக்கு. அதுக்கு முந்தின வரியில் கேன் வந்திருக்கு. ரொம்ப அழகு பாருங்க. அது ஒன்றால் முடியும், செய்ய முடியுமோ அப்படின்ற மாதிரி ஒன்றை சொல்லிவிட்டு அடுத்தாப்புல இதுக்குள்ளே போனால் அவளால் அடைய முடியும் என்று ரொம்ப அழகாக பகவான் காட்டியிருக்கின்றார். அதே மாதிரி அந்த முதல் 400வது வரியும் அப்படித்தான் வந்தது. ஹார்ட் இஸ் த வேர்ல்ட் ரிடீமர்ஸ் ஹெவி டாஸ்க் அப்படின்னு முன்னாடியும் சொல்லியிருந்தார். although designed like a nectar cup of heaven, of heavenly ether made, she sought this air. She too must share the human need of grief, and all her cause of joy transmute to pain. வானுலகின் அமிர்த கிண்ணம் போலும் வடிவமைக்கப்பட்டுள்ள போதும், சொர்க்கத்தின் வெளியதனால் அமைய பெற்ற போதும், பூவொளியை தேர்ந்தெடுத்ததால் அவளும் கூட மானுட தேவையான துயருறுதலை பகிர்தல் வேண்டும். அவள் மகிழ்ச்சிக்கான காரணங்கள் யாவும் வலியாக உருத்திரியத்தான் வேண்டும். இங்கேயும் சொல்லிட்டார். அவளுடைய உயர்வினை முதல் 2 வரியில் காட்டுகின்றார். 2வது வரி கடைசியில் அவள் எதை தேர்ந்தெடுத்தாள் என்று சொல்கின்றார். வானுலகின் அமிர்த கிண்ணம் போல நெக்டர் கப் ஆஃப் ஹெவன்,
அந்த மாதிரியான ஒரு வடிவு கொண்டு வந்திருக்கின்றாள். ஏன்னா தெய்வீக அன்னை, அவள் பிறவி எடுத்து வந்திருப்பது தெய்வீக அன்னை. அவள் தான் இங்கே சாவித்திரியாக வந்திருக்கிறாள். சவித்ரு என்ற சூரியன், அந்த உஷை, அதாவது விடியற்காலை, அந்த விடியற்காலையானது புதிய விடியலை கொண்டு வருவதற்காக இருக்கின்றது. சாதாரண விடியல் அல்ல, இது ஒரு புதிய விடியலாக வரப்போகின்றது. அதற்காக இங்கே சாவித்திரி சொர்க்கத்தின் அமிர்த கிண்ணம் போல வடிவமைக்கப்பட்டு வந்திருக்கின்றாள். அவ்வளவு ஒரு சிறந்தவற்றை இங்கே கொண்டு வந்திருக்கின்றாள் என்று அர்த்தம் அதற்கு. அந்த சொர்க்கத்தின் அதனால் அந்த ஹெவன்லி ஈதர் அதை வச்சு தான் அவள் அமைக்கப்பட்டு இருக்கின்றாள். இந்த சாதாரண மனித வாழ்வுக்கானவற்றை கொண்டு அவள் படைக்கப்படவில்லை, உயர் தன்மைகளை கொண்டு அவள் வந்திருக்கின்றாள். இருந்த போதிலும் பூவுலக வழியை தேர்ந்தெடுத்ததால், இங்கே வந்து பிறக்க வேண்டும் என்று அவள் தீர்மானித்ததால், அந்த ஒரு சங்கல்பத்தை அவள் எடுத்துக்கொண்டதால், அவள் தேர்ந்தெடுத்து விட்டதால், அவளும் கூட இந்த மானுடத்திற்கு தேவையான கஷ்டப்படுறதை அனுபவிக்க வேண்டும், பகிர்தல் வேண்டும்னு போட்டுட்டார் பாருங்க. ஷீ டூ மஸ்ட் ஷேர். எல்லாரோடையும் அவள் அவள் உயர்ந்திருந்த போதிலும் இங்கே இருப்பவற்றை அவள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், சாதாரண மனிதர்களைப் போல் இருக்க வேண்டும். ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம், அவதாரங்கள் அவர்களால் செய்ய இயலும் வேறு ஒரு வழியை கடைப்பிடித்து ஒரு மேஜிக் மாதிரி செய்து அந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். ஆனால் அவர்கள் அப்படி செய்ய விரும்புவதில்லை. ஏனென்றால் சாதாரண மனிதனால் அந்த மேஜிக்கெல்லாம் செய்ய முடியாது. அவன் சாதாரண நிலையில்தான் இருக்க முடியும். அந்த சாதாரண நிலையில் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் நான் அனுபவிக்கத்தான் வேண்டும். அதன் மூலம்தான் அவன் மேலேறி வர வேண்டும். ஆக இங்கே அவதாரங்களும் அது போன்ற ஒரு துன்பங்களை அனுபவித்து மனிதன் இவையெல்லாம் படுகின்றான். பார், உன்னை போலவே நானும் துயர் வருகின்றேன், உன்னை போலவே நானும் கீழ் இறங்கி இந்த துயரங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு உன்னை மேலுயர்த்த வந்திருக்கிறேன் என்று அவர்கள் ஒரு நிரூபித்து காட்ட வேண்டும் மனித இனத்திற்கு. நீ பெரியவன், அதனால எல்லாமே முடியும் அப்படின்றது இல்லை. அது அவர்கள், நானும் உன்னை போலவே இருக்கின்றேன், உன் போன்ற இருந்த நான் தான் இப்பொழுது இந்த அளவிற்கு வந்திருக்கின்றேன் என்று காட்டுவதற்கிறார்கள் அவர்கள். அவள் மகிழ்ச்சிக்கான காரணங்கள் யாவும் வழியாக உருத்திரியத்தான் வேண்டும், மாறத்தான் வேணும். அவளுடைய மகிழ்ச்சிக்கான காரணம் என்ன? இங்கே சத்தியவான். அவன் என்ன உருத்திரிதல் எதுவாக மாறுகின்றான்? இப்பொழுது வாழ்வாக இருப்பவன் இறப்பை ஏற்றுக்கொண்டு இறப்பிற்குள் நுழையப் போகின்றான். ஆக அவளுடைய மகிழ்ச்சிக்கான காரணங்களும் இங்கே உருத்திரியத்தான் வேண்டும். சத்தியவான் மரணத்தை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். இது ரெண்டு உறுதியாக சொல்கின்றார். அவளால் இதை காப்பாற்ற முடியும், அதுக்கான அமைப்புகளை எல்லாம் அவள் கொண்டு வந்திருக்கின்றாள். அதே சமயத்தில் இந்த துயரங்களுக்குள்ளெல்லாம் அவள் செல்ல வேண்டும், சென்று இந்த சத்தியவானின் மரணத்தை வெற்றி கொண்டு வர வேண்டும். இவ்வளவுத்தையும் மிக சுருக்கமாக அஸ்வபதி மன்னருக்கு நாரதர் எடுத்து கூறிவிடுகின்றார். இந்த 700 அடுத்தாப்போல் வருகின்ற 720 736 திருப்பி மனிதனுடைய நிலையை பகவான் சித்தரிக்கின்றார். பகவான் இந்த சாவித்திரி காவியத்தை கொண்டு போகிற அழகே எப்படின்னு சொன்னால், தெய்வீகத்தை பற்றி சொல்லிவிட்டு பிறகு மனிதன் நம்முடைய நிலை, பிறகு அதற்கு ஒரு மாற்றம், இப்படி வரிசை கிரமமாக ரொம்ப அழகாக படிப்படியாக காட்டி செல்வார். நீ இப்படி இருக்கின்றார், தெய்வீக நிலை இது, ஆக இதிலிருந்து அதற்கு போக முடியும், இந்த வழிகளை பின்பற்றினார் என்று சொல்லியிருப்பார். இப்பொழுது மனிதர்கள் இருக்கும் நிலையை நாம் பார்க்கலாம். The mind of mortal man is led by words. His sight retires behind the walls of thought and looks out only through half-opened doors. He cuts the boundless truth into sky strips, and every strip he takes for all the heavens. மரிக்கும் மனிதனின் மனம் சொற்களால் வழிநடத்தப்படுகிறது. அவனது பார்வை எண்ணங்களால் ஆன சுவர்களுக்கு பின்னால் ஓய்வு கொள்கிறது. அறையாய் திறந்துள்ள கதவங்களின் மூலமே பார்வையை செலுத்துகிறது. கட்டற்ற சத்தியமதனை சூழ்நிலைக்கேற்றவாறு துண்டாக்குகிறான். ஒவ்வொரு துண்டினையும் உம்பருலகென்றே கொள்கின்றான். இங்கே ஸ்கை என்பதற்கு சூழ்நிலை என்றொரு அர்த்தமும் உண்டு. இந்த வரிகளில் பகவான் சொல்வது, மனிதன் முழுமையை காணாததால் முழுமை அடையவில்லை.
அவன் பகுதியை பார்த்து பகுதியை உண்மை என்று கொள்கின்றான். முழுமையை அவன் பார்க்கவில்லை. அதனால் அவனால் முழுமை அடைய முடியவில்லை. இந்த கருத்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. முதல் வரிகள்லாம் நமக்கு தெரிகின்றது. மனம் சொற்களால் இங்கே மனதை பற்றியும் பிறகு தாட்ஸு அதை பற்றியும் பகவான் சொல்லியிருக்கின்றார். மனிதன் எப்படி வழிநடத்தப்படுகின்றான், அவனுக்கு இதெல்லாம் மனம், அதில் வருகின்ற இந்த பேச்சு பரிமாற்றங்கள் இதெல்லாம் அதனால்தான் அவன் வழிநடத்தப்படுகின்றான். அதே போல் அவனுடைய பார்வை என்ன செய்கின்றது, அவனுடைய சைட் போய் ஒரு எண்ணங்களுக்கு பின்னால் போய் ஓய்வெடுத்து கொண்டு விடுகின்றது. இந்த தாட்ஸ் அப்படின்னும் பொழுது கேபிட்டல் T கொடுத்துருக்கார். சிந்தனைகள் அவனுக்கே உரியவை, மனிதனுக்கே உரியவை தான் இந்த சிந்தனை. அது வரைக்கும் மனிதனுக்கு கீழே இருக்கின்ற நிலைகளில் சிந்தனை என்பது மனம் என்பது இரண்டும் வரவில்லை. பிராணிகள் லெவலில் ஓரளவிற்கு மனம் வந்திருக்கின்றது, ஓரளவிற்கு சிந்தனை கிடையாது. அவற்றிற்கு ஒரு விதமான அறிவு உண்டு. அதாவது நாய்களுக்கெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, மனிதர்கள் பக்கத்தில் இருந்தால் தன்னுடைய எஜமானர் யார், அங்கே திருடனாக வருவார், இதெல்லாமே அவளுக்கு தெரியும், அப்படியானவர். ஆனால் மனிதனுக்குத்தான் முழுமையாக சிந்திக்கின்ற அறிவு, பகுத்தறிகின்ற அறிவு அவனுக்கு உண்டே இருந்தது. அவன் என்ன செய்கின்றான், அவனுடைய பார்வையை, அதாவது பார்வை என்பது இங்கே ஒன்றை வழிநடத்தி செல்வதற்கான சிந்தனைகள்னு அர்த்தம். அது பார்வைன்னா கண் பார்வை மட்டுமல்ல, ஃபிசிக்கல் பார்வை இல்லை. அவன் ஒன்றை உற்று நோக்குகிறான், அதை புரிந்து கொள்கின்றான், அதை மேற்கொண்டு எப்படி செல்ல வேண்டும் என்பதெல்லாம் அவன் தெரிகின்றானா இல்லையா, அதுதான் இங்கே சைட் என்று சொல்லப்படுகின்ற. அது எண்ணங்களுக்கு பின்னால் போய் இருந்து விடுகின்ற, ஓரளவுக்கு மேல் அவனால் போக முடியவில்லை. அதே மாதிரி அவன் பார்வையானது பாதியாக திறந்திருக்கிற வழியாக தான் பார்க்கின்றது. அந்த சிறிதே அளவு திறந்திருக்கின்ற ஒரு வழியாக பார்க்கும் பொழுது அவனுக்கு என்ன தெரிகின்றதோ அதை மாத்திரமே முழுமை என்று கொள்கின்றான். அதற்கு மேலே அவன் இதை விட மேலொன்று இருக்கும், இதை விட மற்றவை இருக்கும் என்று அவனுக்கு தெரிவதில்லை. இதுதான் அந்த யானையை பார்த்த 4 குருடர்களோட கதை. அதனுடைய உள்ளர்த்தமும் இதுதான். பகுதியாக பார்த்துவிட்டு மனிதன் அதை உண்மை என்று கொள்கின்றான். மொத்தமாக அந்த யானையை பார்த்தவர்கள் இல்லை, மனிதர்கள் குருடர்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் தான் அந்த கதையில் ஒரு சிம்பாலிசமாக தான் அந்த கதை சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல் இங்கே இந்த மனிதனானவன் தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த உண்மையை எடுத்துக்கொள்கின்றான். ஒரே உண்மை ஒருவருக்கு ஒன்று போல் தோன்றுகிறது, மற்றவருக்கு வேறொன்றாக தோன்றுகின்றது. தன்னுடைய நிலைக்கு ஏற்றவாறு தான் புரிந்து கொண்ட அளவிற்கு தகுந்தவாறு அந்த உண்மையை அவன் ஏற்றுக்கொள்கின்றான். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த உண்மையிலிருந்து அடுத்த உண்மைக்கு போவதற்கு அவனால் முடிவதில்லை. ஏன்னா அதுவே நிலைத்த ஒன்று அப்படின்னு அதிலே உறுதியாக இருக்கின்றான். அதனால் அவன் மேலே ஏறி செல்ல முடியவில்லை, முழுமை அடைய முடியவில்லை. இதையே இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய அறநெறி கோட்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி நாம் கண்ட இந்த உண்மையை ஏற்றுக்கொள்கின்றோம். அதே போல் எண்ணற்ற வழிமுறைகளில் அந்த சூழ்நிலையை நாம் மாற்றிக்கொள்ளும். இந்த நாட்டில் பிறந்திருந்தால் இந்த கல்ச்சர் இதெல்லாம் இருக்கும். இதே அவர்கள் ஒரு உண்மையை அவர்கள் ஒரு விதமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இன்னொரு நாட்டில் அதே நிலையை இன்னொரு உண்மையாக எடுத்துக்கொள்கிறார்கள். உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டுமானால் திருமணம் என்பது மேலை நாட்டினருக்கு சாதாரண, ஒன்று போனால் மற்றொன்று சர்வ சகஜம். ஆனால் இங்கே நம்முடைய நாட்டிலோ கீழே நாடுகளிலோ, முக்கியமாக இந்தியாவை பொறுத்தவரை ஒருவனுக்கு ஒரு மனம் நடந்துவிட்டால் அதற்கப்புறம் அடுத்த மனம் என்பது நம்மால் சிந்திக்கக்கூட முடிவதில்லை. இப்பொழுது காலங்கள் மாறி வருகின்றன, அது வேறு விஷயம். இந்த மாற்றங்கள் வரவேற்கத்தக்கவையாகவே இருக்கின்றன. அதே போன்று அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தெரிந்து கொண்ட சத்தியத்தை அவன் துண்டாக்கி புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டே போய் நிற்கிறான். அவன் தான் அறிந்த சத்தியத்தை மாத்திரமே சொர்க்கத்துக்கு இட்டு செல்லும் என்று நினைக்கின்றான். அதுதான் முழுமையானது என்று நினைக்கின்றான். இப்படி இருந்தால் இது முழுமை. இதைவிட வேறுபட்ட ஒரு கோணத்தில் பார்க்க முடியும், சிந்திக்க முடியும், செயல்பட முடியும் என்றெல்லாம் இருந்த பொழுதிலும்
இது அவனுக்கு பழக்கப்பட்டு போய் விடுகின்றது. இது அவன் மனதுக்கு ஏற்ற மாதிரி இருப்பதை அமைத்து கொண்டு அதிலேயே இருந்து விடுகின்றான். நான் எப்பொழுதுமே இந்த ஒரு உதாரணத்தை சொல்லுவோம். ஒரு அறை இருக்கின்றது. அந்த அறையில் வந்து ஒரு சாவி துவாரம் இருக்கு, சாவி போடுறது. அது வழியாக ஒருத்தர் வந்து பார்க்கின்றார். அவர் வந்து ஒரு கோணத்தில் பார்க்கின்றார். அது பார்க்கும் பொழுது அந்த அறையில் சாய்வாக பார்க்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த அறையில் வந்து ஒரு டேபிள் இருக்கிறது தெரிகின்றது. அவர் அதை பார்த்துவிட்டு, ஓ, இந்த அறையில் டேபிள் இருக்கிறது என்று சொல்ல அவர் நினைத்து கொண்டு போய் விடுகின்றார். அந்த அறைன்னா அங்கே பகவானுடைய டேபிள் மாத்திரம் இருக்கின்றன. இன்னொருத்தர் வருகின்றார், அந்த வேறொரு கோணத்தில் பார்க்கின்றார், அங்கே ஒரு சேர் இருக்கின்றது. அதை, ஓ, இதுதான் பகவான் அமர்ந்து கொண்டிருந்த சேர், ஓ, இங்கே இதுதான் இருக்கின்றது இந்த அறையில். அவர் அப்படி போகின்றார். இன்னொருவர் வருகின்றார், பகவானுடைய ஃபோட்டோவில் அந்த கால் பாதம் தெரிகின்றது. ஓ, பகவான் இந்த அறையில் அவருடைய பாதம் இங்கே தெரிகின்றது. ஒவ்வொருவரும், ஆனால் ஒவ்வொருவரும் என்ன நினைக்கின்றார், தான் பார்த்தது தான் உண்மை. ஆனால் அந்த அறையோ எல்லாவற்றையும் கொண்டிருக்கின்றது. பகவானுடைய படம் இருக்கின்றது, அவர் உபயோகித்த நாற்காலி இருக்கின்றது, அவர் உபயோகித்த மேசை இருக்கின்றது, எல்லாமே இருக்கின்றது. இதை முழுமையாக எப்படி பார்க்க முடியும்? முழுமையாக திறந்து, அதான் அந்த கதவை திறந்தோ அல்லது தன்னை திறந்து கொண்டோ. தன்னை திறத்தல் எப்படி? நான் பார்த்த ஒன்று மாத்திரம் உண்மையல்ல, அந்த அறையில் வேறும் இருக்கலாம், வேறு பொருட்களும் இருக்கலாம் என்றுதான் தன்னை திறத்தல். தன்னை திறந்து கொண்டு, ஓ, நான் பார்த்த உண்மையை தவிர வேறு உண்மைகளும் இங்கே இருக்கின்றன என்று மனிதன் நினைத்தால் அவன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியும். எல்லா உயிர்களிலும் தன்னையும் இறைவனையும் காண முடியும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கருத்தானது இங்கே பொதிந்திருக்கின்றது. இதுக்கு ஒத்த கருத்தை தான் நம்ம வந்து லைஃப் டிவைனில் இந்த டிவைன் மாயாலையும் பார்த்தோம். பேரா 13 கடைசி 2 வரிகளில் பார்த்தோம். For mind is that which does not know, which tries to know, and which never knows except in a glass darkly. It is the power which interprets truth of universal existence for the practical uses of a certain order of things. இதே கருத்து தனக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவன் மாற்றிக்கொள்கிறான்றதை வந்து இந்த டிவைன் மாயாவிலையும் நம்ம பார்க்கின்றோம். அந்த இடத்துலையும் மைண்டை பற்றி தான் பகவான் பேசியிருப்பார். மைண்டுன்றதை சொல்ல வரும் பொழுது தான் மைண்ட் நோஸ் நத்திங்கிறதெல்லாம் அந்த பாராவில் வரும். He stirs at infinite possibility and gives to the plastic vase the name of charms. He sees the long results of an all-wise force, planning a sequence of steps in endless time, but in its links imagines a senseless chain or the dead hand of cold necessity. He answers not to the mystic mother's heart, misses the ardent heavings of her breast, and feels cold, rigid limbs of lifeless love. அவன் வரையற்ற சத்திய கூறுகளை உற்று நோக்குகிறான். நெகிழ்வான விரிந்தகன்றதற்கு தற்செயல் என்று பெயரளிக்கின்றான். அனைத்தும் அறிந்த கூர் வல்லமையின் நீள் முடிவுகளை காண்கிறான். முடிவிலா காலத்தின் கண் அடிச்சுவடுகளின் வரிசை முறையை திட்டமிடுகிறான். அதே சமயம் அதன் கண்ணிகளிடையே ஓர் அர்த்தமற்ற இணைப்புள்ளதென கற்பனை செய்கிறான். இன்றேல் கருத்தில்லா தேவையின் உயிர்ப்பற்ற கரம் உள்ளதென மறை ஆற்றலுடைய இறை அன்னையின் இதயத்துக்கு இணங்க நடந்தான் இல்லை. அதனால் அவளது நெஞ்சகத்தின் ஆழ்ந்த பரிவதனை இழக்கின்றான் மற்றும் சாரமற்ற நியதிகளின் இறுகிய பிடியினை உணர்கிறான். மனிதனை பற்றிய முழுமையான விவரங்கள். அவன் வரையற்ற சத்தியக்கூறுகளை உற்று நோக்குகிறான். அவன் இன்ஃபினிட் பாசிபிலிட்டி, மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து வரையறையே இல்லாதபடிக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதனால்தான் இன்றைக்கு இந்த நிலையில் நாம் இருக்கின்றோம். எவ்வளவோ முன்னேறி உலகத்தையே நம் கைக்குள்ளேயே வைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த எல்லாமே, இந்த சாத்தியக்கூறுகள் எல்லாம் எங்கே இருக்கின்றன? அந்த வாஸ்ட் இறைவனுடைய பரந்த வெளியில் இருக்கின்றன. அதை அவன் என்ன செய்கின்றான்? ஓ, தற்செயலாக ஒரு சான்ஸ் தான் இது கிடைத்தது, அதன் மூலமாக இது நான் பெற்றுக்கொண்டேன், எனக்கு கண்டுபிடிக்க முடிந்தது என்று அவன் நினைத்து கொள்கின்றான்.
ஆனால் இறைவனால் ஏற்கனவே அது கண்டுபிடிக்கப்பட வேண்டும், இந்த உண்மை வெளிப்பட வேண்டும் என்று அவனுடைய வெளியில் அவன் வைத்திருக்கின்றான். அதை இவன் எடுத்துக்கொண்டு வருகின்றான். வரும்பொழுது இது தற்செயலாக நடந்தது, அல்லது ஈகோ வந்ததுன்னு சொன்னால் என்னால் நடத்த முடிந்தது என்று அது அடுத்த நிலை. அந்த நிலைக்கு அவன் போகின்றான். அதே மாதிரி அவன் இந்த வாழ்க்கையினுடைய 2 எல்லைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். பிறப்பையும் அவன் பார்க்கின்றான், இறப்பையும் அவன் பார்க்கின்றான். அதுதான் எது அனைத்தும் அறிந்த இந்த ஆம்னிஷியன்ட்டோடது. அது அதனுடைய வல்லமை தான் இங்கே பிறப்பாகவும் இறப்பாகவும் வருகின்றது. அந்த 2ஐயுமே அவனால் பார்க்க முடிகின்றது. பிறப்பையும் அவன் அறிகின்றான், இறப்பையும் அவன் அறிகின்றான். அந்த 2ஐயுமே வைத்து கொண்டு அவன் என்ன செய்கின்றான், முடிவிலா காலத்தில், அதாவது நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, வருகின்ற வாழ்க்கை முழுவதும், முன்னால் சென்ற வாழ்க்கை அதில் கண்டுபிடிப்புகள் எல்லாமே இருந்தன. மனித இனம் எவல்யூஷன் ஆகி மேலே மேலே வந்தது. இனி வரப்போகின்ற காலங்களிலும் மனித இனமானது முன்னேறி கொண்டே வரப்போகின்றது. ஆகவே அந்த அடிச்சுவடுகளின் தான் செல்ல வேண்டிய பாதையை அவன் திட்டமிட முடிகின்றது. வரிசை முறையாக திட்டமிடுகின்றான். இது ஒரு மனிதனுக்கு மாத்திரமல்ல, ஒரு ஜென்ரேஷன் படிப்பறிவு இல்லாமல் இருந்தது. அந்த ஜென்ரேஷனை நினைத்து படிப்பறிவு இருந்தால் முன்னேற்றம் ஏற்படும் என்று தன்னுடைய குழந்தைகளுக்கு அது படிப்பை கொடுக்க ஆரம்பித்தது. அந்த படிப்பறிவை கொண்டு முன்னேற்றம் அடைந்தான். ஆக இந்த வரிசை முறை அந்த இனமானது அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனை பார்க்கின்றது. இந்த அளவில் படிப்பறிவு மாத்திரம் இருந்தால் போதாது, இன்னும் வேறு ஒன்று வேண்டும் என்று அதற்கான திட்டங்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு அவன் திட்டமிடுகிறான். இப்படி வரிசை முறையாக முடிவிலா காலத்தில் திட்டமிடுதல் நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ அங்கே என்ன ஆகின்றது, இங்கே ஒன்று கொண்டு வருகின்றார் பகவான். என்னன்னு சொன்னால் காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரியை இங்கே கொண்டு வர்றாரு. மனிதன் என்ன நினைக்கின்றானாம், இது நடந்தது, இந்த காரணத்திற்காக இது நடந்து, இந்த காரியம் நடந்ததனால் இது வருகின்றது, ஒரு காரணமும் காரியமும் அப்படின்னு தான் அவன் நினைக்கின்றான் மனிதன். ஆனால் இது எல்லாமுமே எங்கே திட்டமிடப்பட்டிருக்கின்றது? இறைவனால் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அவன் நினைத்தான் இங்கே நடக்கின்றது. அதனால்தான் மனிதன் என்ன நினைக்கின்றான், நான் செய்தேன் என்னால் வருகின்றது என்று. இறைவன் என்ன நினைக்கின்றான், நான் திட்டமிட்டேன் அதனால் வருகின்றது. இந்த நடுவில் இருக்கின்ற மனிதன் தான் நினைத்ததாக தான் செய்ததாக நினைத்து கொள்கின்றானே என்று அவன் சிரிக்கின்றான் மேலே இருந்து. அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன நினைக்கிறான்னா, கருத்தில்லா தேவையின் உயிர் பற்ற கரம் உள்ளதென. இதில் இந்த கரம் எங்கே இருக்கின்றது? தான் ஆற்றும் செயல்களில் இருக்கின்றதுன்னு அவன் சொல்கிறான். எப்படி? கருத்தில்லா தேவை, அதாவது காலமானது அவனை கண்டுகொள்ளவில்லை என்று அவன் நினைக்கின்றான். அதனால்தான் அவன் நினைப்பது, இதையெல்லாம் நான் சாதிக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது எனக்கு வாழ்வை குறுக்கி விட்டானே இறைவன், இந்த குறுகிய வாழ்க்கையில் என்னால் சாதிக்க முடியாமல் இருக்கின்றதே என்று அவன் நினைத்திருக்கின்றான். தேவையில்லாத ஒரு கரம் அதுவும் கருணை இல்லாத உயிர் பற்றன்றது. இந்த இடத்துல கருணை இல்லாத கரம் ஒன்று இடை இதை மாற்றி விடுகின்றதே. அதைத்தான் நாம் விதி என்று சொல்கின்றோம். இப்படியெல்லாம் நடந்திருக்க வேண்டியது தலை விதி, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நம்மளே சொல்கிறோம். ஆனால் அந்த தலைவிதின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றதை தான் இங்கே சொல்ல வருகின்றார் இறைவன். அவனுடைய அது நெகிழ்வான அந்த பிளாஸ்டிக் வாஸ்டில் எல்லாத்தையும் வச்சுருக்கான். எதெல்லாம் இங்கே நடக்கணும்னு இருக்கோ, அந்த மனிதனால் நடத்தப்பட வேண்டும் என்று இருக்கிறதோ அது மாத்திரம்தான் இங்கே நடைபெறும், வேறு எதுவும் இங்கே நடக்காது. அதை தான் இங்கே தெளிவாக சொல்கின்றார். அதுக்கப்புறம் சொல்கிறார் அவன் என்ன செய்யணும், ஆனால் அவன் செய்யலை அப்படின்றத சொல்கின்றார். மறை ஆற்றலுடைய இறை அன்னையின் இதயத்துக்கு இணங்க நடந்தான் இல்லை, அதுக்காக இணங்கி அவன் நடக்கவில்லை. இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருக்குது. அதாவது அன்னையிடம் பணிந்து சரணடைந்து, அதெல்லாம் நமக்கு தெரியும், அப்படிலாம் இருக்கணும். அந்த மாதிரி இல்லை. அதனால் அவளது நெஞ்சகத்தின் ஆழ்ந்த பரிவதனை இழைக்கின்றான். அதனால் அதுக்காக அன்னை கருணை புரியாமல் இருக்கின்றாளா? இல்லை, இவன் நினச்ச மாதிரி அது எதுவும் நடக்கலை. அவளுடைய கருணை இருந்து கொண்டே இருக்கின்றான். அவள் ஐயோ இந்த மனிதன் இந்த வாழ்வு இப்படி போய் கொண்டிருக்கிறதே என்று ஒரு பரிவோடு தான் அதை பார்க்கின்றான். அந்த பரிவானது இவன் அவளை விட்டு விலகி செல்லும் பொழுது சற்றே மாறுபடுகிறது. மறுபடியும் அந்த வழியில் திரும்பி வரும்பொழுது திரும்ப கிடைக்கின்றது. அது
அதை தவிர அவன் என்ன உணர்கின்றான், இந்த லாஸ்ன்னு சொல்கிறான், கேபிட்டல் எல் கொடுக்கார், லைஃப்லெஸ் லா, அது உயிர்ப்பே இல்லாத நீதிகளுக்கு உட்பட்டு அவன் நடந்து கொண்டிருக்கின்றான். இந்த சட்டதிட்டங்கள் நாடு போடுகின்றது, அந்த சமுதாயம் போடுகின்றது, அந்த இனம் போடுகின்றது, இப்படி எத்தனையோ இருக்குது. அதுக்குள்ளே அவன் ஒரு சாரமில்லாதபடிக்கு அந்த வாழ்க்கை நியதிகளுக்குள்ள கட்டுப்பட்டு இருக்க வேண்டியிருக்கின்றது. அதை அவன் உணர்கின்றான். சொல்லிவிட்டு இறுதியாக the will of the timeless working out in time, in the free absolute steps of cosmic truth, he thinks a dead machine or unconscious fate. காலமற்றதன் சங்கல்பம் காலத்தினிடை செயல் புரிகின்றது. விஸ்வ மெய்மையின் கட்டுப்பாடற்ற கலப்பற்ற அடிகளில் அவன் எண்ணுகிறான் ஓர் உயிரற்ற இயந்திரம் அல்லது உணர்வற்ற ஊழ்வினை என. இங்கே முடிக்கின்றார். முதல் 2 வரிகள் எப்படி இருக்குன்றத சொல்லிட்டு 3வது வரியில் மனிதன் என்ன எண்ணுகிறான், என்ன நினைக்கிறான் என்று சொல்கின்றார். காலமற்றதன் சங்கல்பம் காலத்தினிடை செயல் புரிகின்றது. நமக்கு எளிமையாக புரிகின்றது. டைம்லெஸ், காலம் இல்லாதவன் காலமற்றவன் இங்கே காலத்தில் புகுந்து வேலை செய்கின்றான். எப்படி? விஸ்வமெய்மையின் கட்டுப்பாடற்ற கலப்பற்ற அடிகளை, இதில் தான் அவன் வேலை செய்து கொண்டிருக்கின்றான். இறைவன் இந்த ஃப்ரீ அப்சல்யூட் ஸ்டெப்ஸ் ஆஃப் காஸ்மிக் ட்ரூத், கேபிட்டல் டி கொடுத்துருக்கார் ட்ரூத்துக்கு, காஸ்மிக் ட்ரூத், அதற்கான ஒரு மெய்மை. நம்ம லைஃப் டிவைனில் பார்த்தோம், ட்ரூத் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் தான் இங்கே வேலை செய்கின்றது. எதில்? டைம்லெஸ்ஸில், டைமுக்குள்ளே வேலை செய்கின்றது. இந்த வரிகள் இருக்கே 734, 35 ரெண்டுமே இந்த பரம சத்தியத்தின் செயல்பாட்டினை சொல்கின்றன. ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் நம்ம பார்த்தது தான் இது. அது 736வது வரி என்ன? இந்த விதிதான் எல்லாவற்றையும் சற்றும் கருணை இல்லாமல் வெறும் இயந்திரம் போல தன்னை வழிநடத்தி செல்கிறது என்று மனிதன் நினைக்கின்றான். அதாவது மனது கற்பிக்கின்றது அவனுக்கு. அது காட்டுகின்ற வழிகளில் அவன் சென்றுவிட்டு அதற்கு விதி என்று ஒரு பெயர் கொடுத்து விடுகிறான். அப்போ என்ன செய்யணும்? மனதை விட்டு உயரச் செல்ல வேண்டும் இல்லையா? அதுதான் லைஃப் டிவைன்லேயும் அதான் பார்த்தோம். மனித நிலையில் இருக்கும் பொழுது, மனது நிலையில் இருக்கும் பொழுது இப்படித்தான் இருக்கும். அதை விட்டு உயர்ந்த நிலைகளில் செல்லும் பொழுது உயர் உண்மைகள் புலப்படும் என்று. அதுதான் இங்கே பகவான் சொல்கின்றார். இவன் மனிதன் என்ன நினைத்து கொண்டு விடுகின்றான்? ஒரு உயிரற்ற இயந்திரம், இல்லைன்னா ஒரு உணர்வற்ற ஊழ்வினை அதுதான் என்னை வழிநடத்தி கொண்டு போகின்றது என்று. ஆனால் உண்மையில் எது என்றால் அந்த விஸ்வமெய்மையின் அவனை காலமற்ற ஒன்று காலத்தில் நடத்தி செல்கின்றது என்று இதோடு முடித்துக்கொள்ளும். அடுத்த வாரத்தில் பார்க்கலாம்.